ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம த டெவில்ஸ் டிசைபிள் அந்த பிளேயோட சம்மரி பார்க்கலாம். இட்ஸ் ரிட்டன் பை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அண்ட் இவரோட சூடோனிம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா கார்னோ டி பெசாண்டோ. இதான் வந்து இவரோட சூடோனிம். அண்ட் இவர் வந்து மாடர்ன் பீரியடை சேர்ந்தவர். அண்ட் இவரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஐரிஷ் பிளே ரைட். இவர் வந்து ஒரு மூமெண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அது என்னென்னு பார்த்தோன்னா இப்சனிசம் அண்டு நேச்சுரலிசம். அண்ட் இவர் வந்து வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் ஆங்கிலோ ஐரிஷ் அகாடமியோட ஃபவுண்டர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஜிபி ஷா தான். அண்ட் இவர் வந்து எதுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்காருன்னு பார்த்தோன்னா இந்த ஆர்டிஸ்ட் ஃபார் ஆர்ட் சேக் இருக்கு இல்லையா, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், அதுக்கு வந்து இவர் வந்து ஆப்போனண்ட்டாக இருந்தார். அண்டு இவரோட ஒர்க்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இதில் வந்து இதாக இருக்குது அன்பிளசன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 இருக்குது. அடுத்தது ப்ளசன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அன்பிளசன்ட் பிளேஸில் வந்து 3 பிளேஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து விடோஸ் ஹவுஸ், அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து த ஃபிலாண்டர், அண்ட் தேர்டு வந்து மிஸ்ஸஸ் வேரன்ஸ் ப்ரொஃபஷன்ஸ். இதெல்லாமே வந்து அன்பிளசன்ட் பிளேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளசன்ட் பிளேஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆர்ம்ஸ் அண்ட் தி மேன், அண்ட் செகண்ட் ஒன் வந்து கேண்டிடா, அண்ட் தேர்ட் ஒன் த மேன் ஆஃப் டெஸ்டினி, அண்ட் ஃபோர்த் ஒன் யூ நெவர் கால் 10. இதெல்லாம் வந்து ப்ளசன்ட் பிளேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 3 பிளேஸ் ஆஃப் பியூரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலெக்ஷன். அதில் தான் வந்து இந்த டெவில்ஸ் டிசைபிள் வந்து அதில் இருக்குது. அண்ட் சீசர் அண்ட் கிளியோபட்ரா அண்ட் கேப்டன் பிராஸ்பவுண்ட்ஸ் கன்வர்ஷன் இதெல்லாமே வந்து 3 பிளேஸ் ஆஃப் பியூரிட்டன்ஸ் அப்படின்றதுல இருக்குது. அண்ட் இவரோட அதர் பிளேஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா மேன் அண்ட் சூப்பர் மேன், அண்ட் மேஜர் பார்பரா, அப்புறம் பிக்மாலியன், இதெல்லாமே வந்து இவருடைய அதர் பிளேஸ்னு சொல்கிறோம். இவர் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் கூட வந்து எழுதியிருக்காரு. அது வந்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த பிளாக் கேர்ள் இன் ஹர் சர்ச் ஃபார் காட். அடுத்தது இவரோட கிரிட்டிசிசம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஷாஸ் மியூசிக், த ட்ராமா அப்சர்வ்ட், இதெல்லாமே வந்து இவருடைய கிரிட்டிசிசம். அண்ட் இவருக்கோட கோட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஜிபி ஷா இஸ் அ ரைட்டர் ஆஃப் காமெடி வித் அ ட்ராஜிக் க்ரை இன் ஹி சோல் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து யாருன்னு பார்த்தோன்னா லட்விக் லிவிசன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மேன் அண்ட் சூப்பர் மேன் இஸ் அ காமெடி அண்ட் அ ஃபிலாசபி அப்படின்னு சொன்னது, இந்த கோட் சொன்னது வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. அண்ட் தேர்ட் ஒன் ஃபார் ஆர்ட் சேக் அலோன் ஐ வுட் நாட் ஃபேஸ் த டாயில் ஆஃப் ரைட்டிங் எ சிங்கிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னதும் ஜிபி ஷா தான். அண்ட் இவருக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹி வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ் இன் 1925 ஃபார் லிட்ரேச்சருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து அகாடமி அவார்டு, அதாவது ஆஸ்கர் அவார்டு வந்து 1938 கொடுத்துருக்கு. எதுக்காகனா ஃபார் த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் பிக்மாலியனுக்கு ஸ்க்ரீன் பிளேலன்றதுக்காக அவருக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு 1938 கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து த டெவில்ஸ் டிசைபிள் அதோட சம்மரி பார்க்கலாம். அண்ட் டெவில்ஸ் டிசைபிள் வந்து இது வந்து எப்போ எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1897 இட்ஸ் எ பிளே ரிட்டன் பை ஐரிஷ் ட்ராமாட்டிஸ்ட் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. இது வந்து அவருடைய 8th பிளேன்னு சொல்கிறோம். இது எப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 1897 தான். இது எதில் பப்ளிஷ் ஆச்சுன்னா 1901 கலெக்ஷனில் 3 பிளேஸ் ஃபார் பியூரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இது வந்து அந்த கலெக்ஷனில் தான் இது வந்து பப்ளிஷ் ஆச்சு. அது கூடவே வந்து கேப்டன் பிராஸ்பவுண்ட் கன்வர்ஷன் அண்ட் சீசர் அண்ட் கிளியோபட்ரா அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து த டெவில்ஸ் டிசைபிள் இந்த பிளே வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா நியூ ஹாம்ப்ஷயர். எப்போனா அமெரிக்கன் ரெவல்யூஷன் அங்கே நடந்துகிட்ருக்கும் போது இது வந்து நடக்குது. அப்போ இட் வாஸ் செட் இன் கொலோனியல் அமெரிக்கா டியூரிங் த ரெவல்யூஷனரி எரால. இந்த ஸ்டோரி இது ஃபுல்லாக எதை பற்றின யாரோட ஸ்டோரின்னு பார்த்தோன்னா ரிச்சர்ட் டன்ஜன் அவரை பற்றின ஒரு ஸ்டோரி தான். அவரை வந்து டிக்னு சொல்லுவாங்க. அண்ட் அவரே வந்து செல்ஃப் ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறார். அவர் தான் வந்து டெவில்ஸ் டிசைபிள் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்லிக்கிறாரு. அண்ட் இப்போ வந்து கேரக்டர் லிஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தோன்னா டிமோத்தி டன்ஜன். இவர் தான் வந்து பேட்ரியார்க் ஆஃப் த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோட ஹெட் வந்து யாருன்னா இவர் தான். அண்ட் ஹீ டைஸ். இந்த ப்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துடுறாரு. அங்கே இருக்க பிரிட்டிஷ் வந்து இவங்களை வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இவரோட பிரதர்ஸ் தான் வந்து யாருன்னு பார்த்தோன்னா டிமோத்தி டன்ஜியனோட பிரதர்ஸ் தான் வந்து பீட்டர் டன்ஜியன், அதுக்கப்புறமா வந்து வில்லியம் டன்ஜன் அண்ட் டைட்டஸ் டன்ஜன். இவங்க இன்னும் 3 பேர் இருக்காங்க. அது இவங்க 3 பேருமே வந்து பிரிட்டிஷால் தான் வந்து இறந்துருவாங்க. ரிபல் நடந்துகிட்ருக்கும் போது அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ரிபல் நடந்துகிட்ருக்கும் போது அதில் வந்து பிரிட்டிஷால் இவங்க வந்து தூக்கிலிடப்பட்டுருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ஸஸ் ஆனி டன்ஜியன். இவங்க தான் வந்து அவங்களோட ஒய்ஃபு.
டிமோத்தி டென்ஜியனோட. அண்ட் இவங்க வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா அவங்களோட ஓன் பெனிஃபிட்காக தான் அவங்க வந்து எல்லாமே செஞ்சுப்பாங்க. அண்ட் இவங்க வந்து நேம் வைஸில் பார்த்தா இவங்க கிறிஸ்டியனாக இருக்கலாம், பட் அவங்க கேரக்டர் வைஸ் வந்து அந்த மாதிரி வந்து இருக்காது. அண்ட் இவங்க வந்து எப்பயுமே வந்து சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வந்து போயிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரிச்சர்ட் டிக் டென்ஜியன். இவர் வந்து எல்டஸ்ட் சன். அதுக்கப்புறம் ஹீஸ் ஹேட்டட் பை எவ்ரி ஒன், எல்லாருமே இவரை வந்து வெறுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி. இவங்க வந்து மிஸ்ஸஸ் டென்ஜியன் வந்து அவங்களுக்கு ஒரு கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரிச்சர்ட் மட்டும்தான் அவர்கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக வந்து நடந்துப்பான். அடுத்தது வந்து மிஸ்டர் ஆண்டர்சன். மிஸ்டர் ஆண்டர்சன் வந்து யாருன்னா ஒரு டவுன் மினிஸ்டர். இவன் வந்து ஒரு கைண்ட் பர்சன் தான், பட் அவனால் மினிஸ்டர் ஆனது வந்து அவராலேயும் நம்ப முடியாது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஜூடித் ஆண்டர்சன். இது வந்து மிஸ்டர் ஆண்டர்சனோட ஒய்ஃப். அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ளே வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ப்ளேயோட ஜானர் வந்து இது வந்து ஒரு மெலோ ட்ராமா. இப்போ வந்து சம்மரி பார்க்கலாம். இது எங்கே நடந்துகிட்ருக்குன்னா ஒரு ஸ்மால் நியூ இங்கிலாண்டில். எப்போனா டியூரிங் த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து ஒரு ஃபைட் ரிபல் நடந்துகிட்ருக்கோம். அந்த டைமில் தான் வந்து இந்த ப்ளே வந்து நடந்துகிட்ருக்கு. டிக் டென்ஜியன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஒரு கலோனல் வெப்ஸ்டர் பிரிட்ஜ் நியூ ஹாம்ஷயரில் இருந்துகிட்ருக்காரு. அவர் வந்து எல்லாருமே அவரை வந்து வெறுத்துட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும், அவரோட அப்பா இறந்ததுக்கப்புறம் டிக் வந்து அவரோட சைல்ட்ஹுட் ஹோம் அங்கே வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க அப்பாவோட வில்லை வந்து படிக்கிறாரு. அந்த சொத்து இருக்கு இல்லையா, அதை வந்து படிக்கிறாரு. அப்போ வந்து அது வந்து ஆந்தனி ஆண்டர்சன் அவர் தான் வந்து அங்கே லோக்கல் மினிஸ்டர். அப்போ வந்து அந்த வில்லில் வந்து என்ன எழுதிருக்குன்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே யாருக்கு, அந்த எஸ்டேட் இதெல்லாம் யாருக்கு தான் போகும்னு பார்த்தோன்னா இந்த டிக் டென்ஜியனுக்கு தான் போகும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து டிக் தான் வந்து அந்த எஸ்சி இருக்கா இல்லையா, எஸ்சி வந்து யாருன்னா த இல்லெஜிட்டிமேட் டாட்டர் ஆஃப் அங்கிள் பீட்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய இல்லெஜிட்டிமேட் டாட்டர். அவரோட அப்பா வந்து இறந்ததுக்கப்புறம் அவள் வந்து ஒரு ஆர்ஃபன் ஆகிட்டான். அண்ட் டு ஸ்டே ஆஸ் லாங் அஸ் ஷி வாண்ட்ஸ், அவளுக்கு தேவையான அவள் இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே இருந்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து என்னாகுன்னு பார்த்தோன்னா ஆக்ட் 2ல் வந்து டிக் வந்து எங்கே இருப்பான்னு பார்த்தோன்னா ஆண்டர்சன் பார்க்கறதுக்காக அங்கே போயிருப்பான். பட் ஆண்டர்சன் வந்து அங்கே வீட்டில் இருக்க மாட்டான். ஆண்டர்சன் எங்கே போயிருப்பான்னா மிஸ்ஸஸ் டென்ஜியன் வந்து ஒரு பெட் கண்டிஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக அங்கே போயிருப்பான். இப்போ தனியாக வந்து டிக் வந்து ஜூடித் கூட தனியாக அங்கே வந்து இருப்பான். அப்போ ஜூடியத் வந்து அவங்கள வந்து வெயிட் பண்ண சொல்லுவாள். அவர் வர வரைக்கும், ஆண்டர்சன் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாள். அப்போ வந்து என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா, அந்த டைமில் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஆண்டர்சன் ஹோமுக்கு வந்து டிக்கை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க மிஸ்டேக்காக. ஆண்டர்சன் தான் டிக்கை வந்து ஆண்டர்சன் நினச்சி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. டிக் வந்து எதுவுமே சொல்லாமல் அவங்களோட ஆக்சுவல் ஐடென்டிட்டியை அவர் ரிவீல் பண்ணாமல் அவரும் வந்து அவங்க கூட போயிடுவாள். அப்போ வந்து டிக் வந்து ஜூடித் கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பான், இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ யார்கிட்டயோ இது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி டிக் வந்து சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா வந்து ஆண்டர்சன் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவளோட ஒய்ஃபை வந்து பார்ப்பான். அவள் வந்து ரொம்ப ரொம்ப கோவமான ஒரு ஸ்டேஜில் வந்து இருப்பாள். அப்போ வந்து அவன் கேட்பான், டிக் வந்து ஏதாவது ஹார்ம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜூடித் வந்து அவளோட ப்ராமிஸை வந்து இது பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு டிக்கை வந்து சோல்ஜர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆண்டர்சன் நினச்சி அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டதும் ஆண்டர்சன் வந்து ரொம்ப ஸ்டன் ஆகி அங்கே வந்து நிற்கிறான். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஜூடித் வந்து என்ன பண்ணுறான்னா, ஜூடித் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாரு பார்த்தோன்னா, அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கவர்டு அப்படின்னு சொல்லி டிக்கை தான் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்கிறாள். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஜூடித்க்கு வந்து டிக்கை வந்து அவ்வளோக்கு பிடிக்காது. பட் இப்போ வந்து அவள் வந்து அவளை ஒரு ஹீரோவாக வந்து பார்க்குறா. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ட் 3ல் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அங்கே கோர்ட் மார்ஷியல் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நடந்துகிட்ருக்கோம். அப்போ ஜூடித் வந்து டிக் வந்து பார்க்குறதுக்காக போகிறா. அங்கே வந்து ட்ரையல் வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ. அப்போ வந்து டிக் வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறா, இந்த மாதிரி நீ எதுவுமே பேசலைன்னா நீ வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அப்போ வந்து அங்கே வந்து யார் அந்த இது ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, பிரிட்டிஷ் ஜென்ரல் பர்குயான் அப்படின்றவர் தான் வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறமா வந்து ஜூடித் வந்து அவளால் இது பண்ண முடியாமல் அவள் வந்து உண்மையை வந்து சொல்லிவிடுவாள். ஆக்சுவலாக ப்ரிசனர்லாம் வந்து அவர் ஹேங் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிவிடுவாங்க டிக்கை. அப்போ வந்து ஜூடித் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டிக் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து அப்பயுமே வந்து அதை வந்து அங்கே இருக்கவங்க யாருமே அதை வந்து கேட்கவே இல்லை.
அந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. டிக்கு வந்து ஹேங் பண்ண போகிற அந்த இது வந்து அப்படியே தான் இருக்குது. அப்போ ஃபைனல் லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் செகண்டில் ஆண்டர்சன் வந்து அங்கே வந்து அவரோட இதை வந்து ஒத்துப்பார். நான் தான் வந்து ஆண்டர்சன், இது வந்து டிக் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் டிக்கை வந்து அங்கேருந்து வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அவ்வளோதான் வந்து இந்த ப்ளே. மிஸ்ஸஸ் டஞ்சனோட இன்னொரு சன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டி டஞ்சன். இது நான் முன்னாடி சொல்லலை. அண்ட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 ஆக்ட் ப்ளே தான். அண்ட் அவ்வளோதான் வந்து இந்த ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.